வணக்கம். ஜெயஸ்ரீ பால் அண்ட் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து என்கிட்ட ரீச் ஆகிறாங்க ஜாதகத்தை வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு. யாருன்னு கேட்டால் ஃபுல்லாக லவ் மேரேஜ் பண்ணுறதில்ல, யார் லவ்ல இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்கள விடவும் முடியாது அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஜாதகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கம்பேபிலிட்டியும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டேனாக்கா ஸோ தட் அவங்க வந்து இன் ஃபியூச்சரில் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது இல்லையா மேரிட் லைஃப்பில், அப்படிங்கிறதுனால ஒரு கைடன்ஸ் வந்து ஆஸ்ட்ராஜர்ட்ட வாங்குறதுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா நான் பேசுகிற இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டால், யாருக்கு ஆஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இருக்குது அவங்க தானே வராங்க. யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில ரெமெடியை, சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது நோக்கம் இங்க. அதனால தான் நான் இந்த பதிவையே வைக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் இப்போ கிளாஸஸ் நடத்தின்னு இருக்கேன். வெபினார் வருது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு முதல் வீட்டை பத்தி அதுல எல்லா விஷயங்களையும், அதில் உள்ள பிளானட் இருந்தா எப்படி இருக்கும், எல்லாம் நிறைய அது இன் அண்ட் அவுட் வித் சாம்பிள் இதோட ஜாதகத்தோட பண்றேன். வெறும் 99 ரூபா தான். நீங்க வந்து ஒரு ஆஸ்ட்ராஜர்ட்ட போய் காலேஜில் போய் படிச்சு கிடிச்சு பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர்ல நீங்க அதை பதிவு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி சீட்டு புக் பண்ணிட்டு நீங்க படிச்சது மட்டும் இல்லாம ரெக்கார்ட் பண்ண இதுவும் வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ இது மூலமாக நீங்க வந்து ஜாதகமும் கத்துக்கலாம். யாருக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ அதனால வெபினார் வந்து நாளைக்கு வச்சிருக்கேன். சப்போஸ் ஜாஸ்தி வரலைன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவேன். பாருங்க, நீங்க அந்த லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவனுங்களுடைய அந்த ராசி, அந்த சந்திரன் இருக்கிற வீடு வந்து 4, 7, 10 அப்படிங்கிற இடத்துல இருந்ததுன்னா கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதுல அந்த உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலயோ 7ஆம் பாவத்திலயோ இல்ல 10ஆம் பாவத்திலயோ சந்திரமா இருந்ததுன்னா இந்த மேரிட் லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கேந்திரம் சொல்லுவாங்க. கேந்திரம்னு என்னது கேட்டா, ஒரு வீட்டுக்கு பில்லர் பண்றோம் இல்லையா, முதல்ல பில்லர் இல்லாம எந்த வீடும் கட்டுறது கிடையாது. ஸோ அந்த பில்லர்ல போய் இருக்கும்போது நம்மளுடைய எல்லா வாழ்க்கையில உள்ள கஷ்டங்களும் உயர்வுகளுக்கும் தாழ்வுகளுக்கும் நம்மளுடைய ஸ்போஸ் வந்து நம்மளோட நின்று நமக்கு சப்போர்ட் பண்ணி வைப்பாங்க. அதனால நீங்க சப்போஸ் உங்களுடைய சந்திரமா அந்த ஸ்கொயர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த கேந்திரஸ்தானத்துல இவை இருக்கும்போது உங்களுடைய காதல் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு பெண்ணோட இதுலேருந்து பார்க்கும்போது, ராசியிலேருந்து பார்க்கும்போது பையனோட ராசி 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பிளாசம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதுக்கப்புறம் அந்த லவ் ஆகி மாறி அதுக்கப்புறம் 2 பேரும் ஆக்சுவலா இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்போ லாங் இருக்கும்போது மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் எப்பவுமே. அதே மாதிரியே பையனுக்கு 3ஆம் இடத்துல பெண்ணுடைய ராசி இருக்கணும். ஏன் பையனுக்கு 3ஆம் இடத்துல ராசியா இருக்கணும் அப்படின்னாக்க, பெண்ணுடைய இதுக்கு எல்லா கஷ்டத்துக்கும் இவங்க மட்டும் இல்ல, இவங்களுடைய குடும்பத்தார்களும் பையனுடைய குடும்பத்தார்களும் அந்த பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலயும். அதனால 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. சப்போஸ் பொண்ணுக்கு 3ஆம் இடத்துல போய் பையனுடைய ஜாதகம் நட்சத்திரம் ராசி இருந்ததுன்னா ஜாஸ்தி பொண்ணு வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணி புள்ள வீட்டுக்காரங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த பலமும் இல்லாம போயிடும். ஏன்னா இவங்க இவங்க ஃபுல்லா இவங்க டாமினேட் பண்ணிட ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க வந்து எப்பவுமே பொண்ணுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பிள்ளையோட ராசி இருந்தேனாக்க மிகவும் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள், என்னுடைய எண்ணம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 2ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆஹ் பெண்ணுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் புள்ளையோட ராசி இருந்ததுன்னா அது ஆனாலும் அது கஷ்டம் உண்டு. அதுல அப்படி வந்து அவ்வளவு தூரம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து சப்போஸ் பொண்ணுக்கு 2ஆம் இடத்துல போய் புள்ளையோட இருந்ததுனாக்க அது வந்து ஏன்னா புள்ள போய் ஃபுல்லா 12 ராசி போனாதான் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால அது ஒரு ரொம்ப பிரச்சனையான ஜாதகம் தான். பொருத்தம் கல்யாணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனா அந்த எதுனா ரெமெடின்னு கேட்டீங்கன்னாக்க, எப்பவுமே 2, 7 வந்து நம்ம மாரகன்னு சொல்லுவோம். அது மாரகன்னு இருக்கும்போது அப்போ இந்த ஆயுள் காரகனுக்கு யாரு, சனீஸ்வர பகவான். இப்போ சனீஸ்வர பகவான் ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் இருப்பார். சோ இப்போ 12ஆம் இடத்துக்கு சப்போஸ் உங்க ராசிக்கு 12 இருந்ததுன்னா அந்த 12 கூட 2.5, உங்க ராசிக்கு ஒரு 2.5, மொத்தம் 5 வருஷம். அதே மாதிரியே உங்களுடைய இருந்து 2ஆவதுல இருந்ததுன்னா உங்க ராசிக்கு ஒரு 2.5 வருஷம், 2ஆம் வீட்டுக்கு ஒரு 2 வருஷம், அதாவது 5 வருஷம். அதனால
ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிண்டாலும் சரி, ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் பொறுமையா விட்டு குடுத்துன்னு போறீங்களோ, உங்களுடைய மேரிட் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அதே மாரியே சப்போஸ் 6ஆம் இடம் இல்ல 8ஆம் இடத்துல இருந்ததுனாக்க, அது கொண்டு போய் டைவர்ஸ்ல முடிச்சிரும். அதனால தான் சஷ்டாஷ்டகத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ரிலேஷன்ஷிப்ல போய் விழுந்துட்டீங்க. அதனால வந்து உங்களுக்கு இது வந்து பிரச்சனை வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும் சாதாரணமா, ஆ கொஞ்சம் கல்யாணம் ஆன உடனேயே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்க நெறைய கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு, அந்த இடத்துல ரொமான்டிக்கா இல்லாம, பகவான் மேல நெறையா நீங்க நம்பிக்கை வச்சு, பகவான வணங்கி, கொஞ்ச நாள் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி டைம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக் நீங்க எடுத்து நீங்க கையில எடுத்துட்டீங்கனாக்க, உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப அழகா இதுவாகும், செட்டில் ஆகும். அதுக்கு அடுத்தது 1, 5, 9ஆம் பாவம் இந்த மாரி இடத்துல போய் உங்க ராசிக்கும் 5ஆம் இடத்துலயோ, 9ஆம் இடத்துலயோ நீங்க காதலிக்கிற பையனோ, பொண்ணுடைய ராசி போய் இருக்கும்போது, அங்க ஜாஸ்தி பேரண்ட்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்துரும். அதனால அவங்க வந்து இந்த கல்யாணத்த பண்ண விடாம தடுத்து விட்டுருவாங்க. அதனால நீங்க அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அது காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அங்க வந்து எல்லாருடைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்துரும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியிலேயே அவங்க பாவ புண்ணியங்கள் எல்லாமே அங்க வேல குடுத்து நீங்க வந்து இதுக்கு வந்து ஒண்ணு விட்டுட்டு போணும். இல்லாட்டினா நீங்க அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து அந்த இடத்துல எத்தன நல்ல பிளானட் இருக்கா, சுப பிளானட் இருக்கா, இல்ல பாதக பிளானட் இருக்கா, அத வச்சு தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஸோ இதுக்கு நடுவுல நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சுக்ரனார் பத்தி பேசுறேன். சில சமயத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, புள்ளைகள்லாம் வந்து பரவால்ல மேடம் வந்து வராங்க. ஜாதகம் பார்க்க வராங்க. இல்லம்மா பொருத்தம் இல்ல. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு கஷ்டம் வரும். இது மாரி இருக்கு, அந்த மாரி இருக்குன்னு சொன்னா, அப்ப புள்ள சொல்றான், "இல்ல, இல்ல நான் வந்து ஒரு வாட்டி கமிட்மெண்ட் ஆயிட்டேன். எனக்கு பின்னாடி எடுத்துக்க முடியாது. எனக்கு வந்து அந்த பொண்ணு என்ன நம்பிட்டா. அதனால நான் வந்து இது ஒன் மேன் வேர்ட் இது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு ரெமெடி இருந்தா சொல்லுங்கங்கிறாங்க. அதே புள்ளையா பொண்ணா இருந்ததுன்னா, "இல்ல, இல்ல எனக்கு வந்து அந்த பையனுடைய நான் காதலிக்கிற பையனோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆயுசு முக்கியம். அதனால 2வது லைஃப்ல வந்து நமக்கு ஹேப்பியா இல்லாதபோது இது இருந்து என்ன பண்றது? அதனால நாங்க வந்து வேண்டாம். வேற வரன்னு பார்க்குறேன். சொல்லி வேற பையன் வந்து அவங்களே பொருத்தத்துக்கு வராங்க. ஸோ அது மாரி இருக்கும் இந்த பதிவு. அதனால தான் நான் ஸ்பெஷலாவே இந்த இத குடுக்குறேன். ஸோ இப்ப வந்து நம்ம சுக்கிரமா ரொம்ப முக்கியம். இப்ப எப்படி இப்போ ஒருத்தருடைய நம்ம ஜட்ஜ் பண்ணோம் இல்லையா? ஒருத்தர் நம்ம வந்து ப்ரப்போஸ் குடுக்குறாங்க. அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா தான் நம்ம இப்படி சும்மா கண்ண மூடிண்டு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கான். அதனால இது வந்து நமக்கு ஒர்க் ஆகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்படி இல்ல. நீங்க ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த இந்த விஷயத்தையே நான் இப்ப கொண்டு வரேன். இப்ப நம்ம சுக்கிரமா ரொம்ப முக்கியம். சுக்கிரன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கைக்கு ரொமான்டிக் மட்டும் இல்ல, நம்ம வந்து சுகமான ஒரு வாழ்க்கை எல்லாருமே வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது சுகமான வாழ்க்கை தான். நல்ல காசு, பணம், லக்ஸரீஸ் லைஃப் வாழணும். நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்கணும். வியாதி வக்கை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமே இருக்கும். அதுக்கு வந்து சுக்கிரன் ரொம்பவே முக்கியம். அப்போ அந்த சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல எங்க இருக்காங்க, அத வச்சு அவங்கள வந்து சுபாவம் அந்த கல்யாண விஷயத்துல அவங்க சுபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நான் விரிவா சொல்ல வரேன். அதாவது சிம்மத்துல சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல சுயம்வரம் யாருக்கு நடந்தது? அந்த இவாளுக்கு பெண்களுக்கெல்லாம் ஆனா ராஜ குடும்பத்துல இருக்கிறவாளுக்கு தான் நடந்தது. சீதைக்கெல்லாம் பார்த்தா நெறைய பேருக்கு இங்க உங்களுக்கு சுயம்வரம் நடந்தது. ஸோ அதனால இவங்களோட சுபாவம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் தான் சூஸ் பண்ணுவேன். என்னுடைய பார்ட்னர. என் பார்ட்னர் என்ன சூஸ் பண்ணதுக்கு அளவு கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா தான் வச்சு குடுப்பேன். எனக்கு பிடிக்கலையா, யார் வந்து எத்தன வந்து ப்ரப்போஸ் பண்ணா கூட அவள தூக்கி போட்டுருவேன். எனக்கு எந்த மாரி பிடிச்சிருக்கோ அவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருக்கும். அதே சுக்கிரன் வந்து ரிஷபத்திலயோ, இல்ல துலாலயோ இருந்ததுன்னா, அது சுக்கிரனுடைய சொந்த வீடு. அதனால அவங்க பார்க்கறதுக்கும் அழகா இருப்பாங்க. நல்ல பணம் காசாவும் இருப்பாங்க. நல்ல லக்ஸரீஸ் லைஃபோடயும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடகம் பார்த்தீங்கன்னாக்கா, கடகத்துல அவர் திக்பல் ஆயிடுறார். ஏன்னா வாட்டர் சைன். வாட்டர் பிளானட் இந்த வாட்டர் சைன். அதனால திக்பல் ஆயிடுறார். இன்னும் ரொம்ப அழகு வேற. பணம், காசு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவங்க ஃபுல்ஃபில்டு. அதனால சொன்னாங்க, "என்கிட்ட எல்லாமே இருக்கு. வேணும்னா நீ என்ன தேடிட்டு வா. நான் எதுக்கு உன்ன தேடிட்டு போணும்?" அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருக்கும். ஓகே. நீ வந்தியா? ஓகே. எனக்கு எனக்கு ஈகரா எனக்கு ஈடு குடுத்து நீ இருக்கியா? ஓகே. அப்படின்னா எனக்கும் ஃபைன். அப்படி சொல்லுங்கிற ஒரு சுபாவத்தோட நல்ல கிவ் அண்ட் டேக். ஏன்னா அவங்களது சுக்கம் நன்னா இருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாரும் நன்னா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னைக்கும் அந்த ஒரு நிறைஞ்ச நிறைவு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிறைஞ்ச சுபாவத்தோட வாழக்கூடியவங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இப்ப டியூவாலிட்டின்னு உண்டு. அதாவது ஆ இந்த 2 குணம். இந்த 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 மிதுனம், கன்னி இது 2மே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது புதனுடைய ராசி அது. அப்போ புதன்னாலே வியாபாரம் தான். அதனால அவங்க சுபாவம் எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா, அவங்களோட சுபாவம் எப்படி இருக்கும்னா, நான் சம்பாதிக்கிறேன். அப்போ நீயும் சம்பாதிச்சேன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கும் உனக்கும் எனக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஈக்குவாலிட்டி இல்லையா, எனக்கு சரிப்பட்டு வராது. நான் ரூ. 20,00,000 சம்பாதிக்கிறேன்னா, நீ ரூ. 25,00,000 சம்பாதிச்சியா ஓகே.
நான் 20,00,000 சம்பாதிக்கிறேன். ஓகே. நீ 18,00,000 சம்பாதிச்சா ஓகே. நான் 20,00,000 சம்பாதிச்சேன். நீ 8,00,000 சம்பாதிச்சேன்னா, உன்னோட எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு கழண்டு போயிடுவாங்க. இதுதான் உங்க வந்து ஈவன் கன்னியில இருந்தாலும் சரி, மிதுனத்துல இருந்தாலும் சரி, அவங்களுடைய சுக்கிரன் அங்க இருந்ததுன்னா, நீங்க அவங்கள்ட்ட ஜாஸ்தி டயத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாரியே சுக்கிரன் வந்து மீனத்துல உச்சம் அடைகிறார். குரு வந்து இந்த இடத்துல குரு தனுர்ல வந்து அவருடைய மூலத்திரிகோண ஸ்தானம். அங்க இது என்ன கேட்டா, தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் சேர்ந்தாச்சு. அதாவது பணம், காசு, அறிவு, ஞானம், சொத்து, எகத்து எல்லாம் சேர்ந்து நிறைஞ்ச சகல சௌபாக்கியங்களும் நிறைஞ்சிருக்கிற ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ. அந்த பையன் தான் அவன் ஃபுல்ஃபில்ட் ஆச்சு. நாலேட்ஜ் எல்லாம் இருக்கு. அதனால அவன் என்னைக்கும் ஒரு அதப்புல தான் இருப்பாங்க அவங்க. அதப்புல இருக்கிறதுனால, ஓகே நீ வந்தியா? எனக்கு நிகரா இருக்கியா? அதாவது அங்க வேலை மட்டும் இல்ல, வியாபாரம் இல்ல. இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் ஈக்குவாலிட்டி. நான் வந்து ஒரு பெரிய ராஜா பரம்பரை. எனக்கு ராஜா பரம்பரையா இருந்தா வா. இல்லையா, நீ ஒரு குடிசையில இருந்தியோ, ஒரு இதுல இருந்தியோ, எனக்கு சரிப்பட்டு வராது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட போவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் அண்ட் சனி ராசி. அதாவது மேஷம், விருச்சிகம், கன்னி இது மகரம், அப்புறம் கும்பம். இது சனியோட ராசி. இது மேஷமும் இதுவும் கேட்டீங்கன்னாக்கா, விருச்சிகம் அப்படி கேட்டீங்கன்னா, பியூட்டிஃபுல் ரொம்ப. வேலை பார்க்கணும் உங்களுக்கு. வேலைக்கு தான் முக்கியம். உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ரொமான்டிக் எல்லாம் வந்து பேக் சீட் தான். ஸோ அதனால ஆனா, அங்க என்ன ஆகுது, பகவான் வந்து நமக்கு வம்சவிருத்தி குடுத்துருக்காரு. அதனால ஓகே. அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். அவ்வளோதான். அது வந்து ஒரு பிரியாரிட்டியே கிடையாது. ஒரு காதலோ, ஒரு வாழ்க்கையில ஒரு ரொமான்டிக்கோ, அது பிரியாரிட்டியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட்ல இல்லவே இல்ல. அது எங்கேயாவது பேக் சீட்ல உட்காந்துட்டு இருக்கும். அதனால நீங்க வந்து 4 வாட்டி கேட்டேனாக்கா, 5 வாட்டி கேட்டேனாக்கா தான் எதாவது நடக்கும். அதனால அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாரி சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, அது மாரி இப்போ மேஷத்துல இருக்கிறவங்களுக்கு சுக்கிரனுக்கு, ஸ்கார்பியோல இருக்கிற சுக்கிரனோ, இல்ல ஸ்கார்பியோல இருக்கிற விருச்சிகத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு இந்த மார்ச்ல இருக்கிற மேஷத்துல இருக்கிற சுக்கிரனும் இருந்தா சரிப்பட்டு வரும். இல்லையா கும்பத்துல இருக்கிற சுக்கிரன், மகரத்துல இருக்கிற சுக்கிரன் இருந்தா சரிப்பட்டு வரும். மத்ததெல்லாம் இருந்தேனாக்கா, இங்க ரொமான்டிக் எதிர்பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ரொமான்டிக் வராது. அந்த இடத்துல அது வந்து சரியில்ல. அதனால அவங்க ஜாஸ்தி நெறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தேவதைகள்லாம் வணங்கி தான் அவங்க வந்து அந்த சுக்கிரனை வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்கு நிறைய நம்ம வந்து இது பண்ணணும். என்ன பண்ணணும், அதுக்காக மந்திரங்கள் சொல்லி ஆக்டிவேஷன் பண்ணினா தான் உங்களுடைய மேரிட் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மலைக்கு போகணும், திருப்பதி போகணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய போயிட்டு ஆக்டிவேஷன் பண்ணினா தான் அது ஒர்க் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்ம யோகி. அது மகரம் வந்து கர்மஸ்தானம் அது. அதனால அவங்க வந்து ரொம்ப வேலையில முக்கியத்துவம் குடுப்பாங்க. எல்லாத்தையும் சரி, இதுவும் ஒன் ஆஃப் த வேலை. அவ்வளோதான். இது பேக் சீட் கிடையாது. பட் இதுவும் ஒன் ஆஃப் த வேலை தான். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஸ்லோவா தான் பிளாசம் ஆகும். மகரத்துல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஆகும். அதே கும்பத்துல பார்த்தீங்கன்னாக்க, மகரத்துல வந்து நீங்க தட்டினே இருந்தா ஒரு வாட்டி கதவு திறக்கலாம். யாராவது நீங்க சரி லவ் பண்றீங்கன்னா, 4 தடவ 10 தடவ சொன்னேனாக்கா, சரி ஓகே இவன் ரொம்ப லவ் பண்றேங்கிறான், போனா போறது போ. எஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் இல்ல. ஓகே அவன் நம்ம படுத்துறான். ஓகே இப்போ எஸ் சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போவாங்க. அதே கும்பத்துல இருந்தனாக்க அது வந்து 11ஆம் இடம் வந்து ஜெனரல் நாலேட்ஜ், குரூப் ஆக்டிவிட்டி அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ வந்து எனக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அலசி ஆராயுவாங்க உங்கள பத்திலாம். இவன் வந்து என்ன பண்ணி பண்றானா, அப்படியா அப்படியா? ஏன்னா அத உங்கள பத்தி நல்லா ஜட்ஜ் பண்ணி, உங்களோட ஜெனரல் நாலேட்ஜ் எல்லாம் பார்த்து, அவனுக்கு நிகரா நீங்க இருக்கீங்களான்னு பார்த்து, தே வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு சே எஸ். உடனேலாம் எஸ்ஸே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். பேஷன்ஸ் இருந்து நீங்களால ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணி, திருப்பி ஒரு 10,000 தடவ நீங்க டோர லாக் பண்ணா தட்டுனா, நாக் பண்ணா, அவங்க வந்து ஒரு வாட்டி கதவு திறக்கலாம். அந்த திறக்கறதுக்கு முன்னாடி அவங்க உங்கள பத்தி அவ்வளவு ஆரண்டி பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் அவங்களுடைய சுபாவம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய சுபாவமும் சுக்கிரன் இருக்கிறத வச்சுண்டு, நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜருக்கு போறதுக்கு பதிலா, இதான்பா என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணோட பையனோட சுபாவம் இதுதான். சரி இதுக்கு வச்சுன்னு நமக்கு நம்ம சரிப்பட்டு வருமா வராதா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. அனாவசியமா ஆஸ்ட்ராலஜர்ட்ட பணத்த குடுத்துட்டு, லவ்ல விழுந்ததுக்கு அப்புறம் விழவும் முடியாம, புடிச்சுக்க முடியாம கஷ்டப்படுறதுக்கு இது உங்களுக்கு நீங்களே அலசி பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ரெமெடி. பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.